ஆ ஆ உள்ளையா? எதுக்கு எதுக்கு கூட்ட மேலே இவ்வளோ வண்டி சிஸ்டா கார்பரேஷன் குமிச்சு போட்டிருக்கானா? அப்படி இல்லை, அப்படி இல்லை, ரிசர்வ் பண்ண கேள்வி கேட்பாம்ல. ஏன்னா 1 மணி நேரம் அவன் ஏற்கனவே இந்த இந்த ஒரு லேடிக்காக நம்ம 1/2 மணி நேரம் நின்றுருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு பஸ் ஸ்டாண்டை பற்றி தெரியாது, அங்கே உள்ள நின்றுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நின்றுக்கிட்டு இருந்தோம்னா இல்லை, அடிமைன்னு சொல்லியாச்சு அவர்கிட்ட. என்ன சார் நாங்கள் அடிமை தான். நீங்க இப்படி சொல்லுவீங்க யார்கிட்ட? செங்கல்பட்டுக்காரன் பாவம். ஏன்னா இந்நேரம் அவனை பிக்கப் பண்ண வேண்டிய நேரம்ல. அவன் கேள்வி கேட்கத்தானே செய்வான். நாளைக்கு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நம்ம இந்த பேசஞ்சரை சொன்னாலும் ஏற்றுக்கிட மாட்டான். இருக்கிறவங்க வந்து ரேட்டை வந்து குறைக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்குது, நம்ம தேடி வர்றோம். நானே 3-4 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கும் போல குறைக்க மாட்டாங்க. ஆமாம், அப்படியா? ஆ, அவன் சைஸ் என்ன 40னா இது 42வா இல்லை 40 தானா? 40. நான் டிஷர்ட்டும் எனக்கு ஷர்ட்டும் 42 போடுறேன். இதுவும் ஆ அதை தாண்டி தான் பாக்ஸு இங்கே ஆஃபீஸில் இருக்குது. ஆமாம், அங்கே வச்சுட்டு லாக். ஆமாம் வச்சுட்டு லாக் பண்ணியாச்சு. நல்லா பேசினாங்களா? ஆ அதான் ஜெயவிலாஸ் இவனும் இப்போ ரெகுலராக ஓட்ட ஆரம்பிச்சானே. யாரு? கோயில்பட்டி டிவிஎல்எஸ். ஆ
ஆத்தாடி லெஃப்ட்டில் ஒருத்தர் எவ்வளோ பெரிய வண்டி வச்சுட்டு போகிறான் பாரு. டூ வீலரில் என்னமோ கட்டி கொண்டு போகிறான்ல, அதனால தான் அவன் ப்ரைவேட் வண்டிக்காரனும் ஓவர்டேக் பண்ண முடியாமல் இப்போ டூ வீலரில் விட்டால் வீடையே கட்டி கொண்டு வருவாங்க போலங்க. அங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரேன், ஒருத்தர் டூ வீலரில் 5 பேரோட வரோம். 5, ஆமாம். அங்கே உள்ள என்ட்ரன்ஸில் 5 பேரோட வரான். வண்டி என்ட்ரன்ஸில் டிராஃபிக்கில் நிற்கி, இவன் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி ரிவர்ஸில் வருது. எம்டிசி வண்டி ஓட்டுநரை பார்த்து முறைக்கான் அப்படிங்க. அவன் வண்டி பின்னாடி வருது, இவர் வண்டி சும்மா தான் நிற்கிது, அவரை பார்த்து முறைக்கான். எல்லாம் புது புது பிரைவேட் வண்டியாக இருக்கு. அவனுக்கெல்லாம் எங்க பார்க்காத வண்டிலாம் வருது. அவனுக்கு வண்டி நல்லா போகுது, நம்ம வண்டி மேடு கூட ஏற மாட்டேங்குது. இதில் இந்த காரக்கார வேற உட்காந்துடும். அந்த முன்னாடி அந்த BS6 போதில்ல, அந்த வண்டி அந்த பின்னாடி வர பிரைவேட் வண்டிக்கார இன்னும் ஓவர்டேக்கே பண்ணல. எவ்வளோ நேரம் நானும் பார்த்துக்கிட்டே தான் வரேன் அந்த காரைக்குடி வண்டியை. சரன்னு மேடு ஏறியுது. ஆனால் ஒரு சில வண்டி வருது, ஒரு சில வண்டி மேடு ஏறவே மாட்டேங்குது. அவெல்லாம் புது வண்டி தான் வச்சிருக்கான். கேட்டா பிரைவேட் வண்டி 80 தான் அடைச்சிருக்குங்க. ஆனால் வண்டி போக்கு போகுது. நம்ம எவ்வளோ குதிச்சாலும் அந்த 85க்கு மேலே போகவே மாட்டேங்குது. என்னது இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தானே ஓவர்டேக் பண்ணியிருக்கேன் அந்த 2 பிரைவேட் வண்டியை. இவ்வளோ நேரம் அங்கேருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் 10-15 கிலோமீட்டர் கூட்டு வந்துட்டானே. சரன்னு லாரி, ஆமாம் லாரி போகுது. அப்போ புது வண்டியில் எம்ஜியில் பிக்கப் நல்லா இருக்கு. புது வண்டியில் எம்ஜியில் பிக்கப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மேடு சரன்னு ஏறிச்ச. அதான் பிரகாஷ் வண்டி உட்காந்துருது. அது எப்படி என்ஜின் ரெண்டுக்கும் ஒரே தானே, அதில் எப்படி எம்ஜி இது மட்டும் ஏறுது அது மட்டும் ஏற மாட்டேங்குது? என்ன அந்த கார்கார ஒரு சைஸாக ஏறிட்டு போகிறான். போடு.
வரவங்க இது அவங்க ரியாக்ஷனை பார்த்தீங்களா? போடா உடைய மாதிரி நான் பல பஸ்ஸை பார்த்த மாட்டேன். டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒருவேளை யாரோ வராங்கன்னு நினைச்சேன். இப்போ இந்த வின்டர் சீசனுக்கு நிறைய பேர் வந்துட்டு சார் கேன் எப்போ போடுவீங்க அப்படிமா. என்னடா அப்படின்னா ஒன்றுக்கு இருக்கணும் அப்படிமா. அப்படியா? ஆ வாரான் அவள் அவன் காரிக்காரனா என்னதான் ஹைவேல வண்டி ஓட்டுறானுன்னே தெரியும். அவ்வளோதான். ஆமாம். அப்போ எம்ஜி வண்டி பிக்கப்பு நல்லா இருக்கு. ஆனால் இந்த 80 வச்சுமே டைம் பிடிக்கும் இல்லையே என்ன? கோயம்பேடுலேருந்து 12 hours. இப்போ கிளம்பக்கத்துலேருந்து 12 hours. அது எல்லா ஊருக்குள்ளேயும் போயிட்டு வந்து ஸ்லீப்பருக்கு யார் ஏறா? ஏங்கப்பா ஹிந்திக்காரனா? என்னது அவ்வளோ பேரும் ஜனபலன்னு வந்தான். பூரா பேர் இங்கே டோல்கேட்டில் தான் நிற்கான். அப்படியா?
அவன் லாரிக்காரன் விட மாட்டேன்ட்டான். அவர் சாமி அந்த பையன் ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அங்கே பாருங்க. அவர் லாரிக்காரர் நல்ல கேப்பு கொடுத்தாப்புல. அப்போவே போயிருக்கலாம் அந்த பையன். செல்போன் பார்த்துட்டே வரான். கவனம் ரோட்டில் இருக்குமா இல்லை ஃபோனில் இருக்குமா? அவரும் ஏறாரு, இவரும் ஏறாரு. இவர் ஹெவி லோடை வச்சுட்டு ஏறாரு. போலாம், ஃப்ரீ ரோடு ஃப்ரீ. அந்த லாரி ஓட்டுநர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி வண்டி வருதுன்னு உடனே எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணிட்டு ரைட்டில் அவர் வாட்டு ஒதுக்கிட்டாரு பாருங்க. ஐ லைக் இட். ஆ அப்படியா? ஏன் அப்படியா? ஆ சரி, ஏதோ ஒன்று இருந்தாலும் அந்த ஓட்டுநர் வந்து இல்லைப்பா, இருந்தாலும் பின்னாடி வண்டி வருதுன்னு சைடு உடனே கொடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த மனசு நல்ல மனசு.
மார்க்கெட்டில் இந்த விக்கிரவாண்டி மட்டும்தான் மாட்டுது முதல் தடவையா. ஒரே இடத்துல 2 கார்காரம் வரும். எங்க இருந்து அதான் நான் பாருங்க, அப்படியும் பாருங்க நம்ம லைன்ல வரோம். டாப்ப எங்க வரோம்? இல்ல அந்த பக்கம் போறாராம். எப்படி லைன்ல நின்னுட்டு அந்த பக்கம் எதுக்கு போறாரு? எங்க போறாரு? அந்த லைனுக்கு போறேன்னு சொல்லிட்டு எப்போ ஏன் அந்த லைன்ல ஸ்கேன் ஆகலையாமா? இந்த லைன்ல போனா காசு கட்டாம போயிடும். போட்டு நம்ம போட்டு ஒருத்தனால பின்னாடி எவ்வளவு நேரம் நிக்க போதும்? அந்த கார்காரன் என்ன மண்டையில் என்ன வச்சிருக்கான்? உள்ள அவ்வளோ ஃபேமிலியை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய பேரிகேட் இருக்கு. கண்ணு தெரியுதா இல்லையா அவனுக்கு? அதானே தூங்கிட்டே வண்டி ஓட்டுறானா? சொருகிருப்பான் இந்நேரம். என்ன எப்படி பிரேக் அடிச்சு விடனா? தூக்கம் வந்துச்சுன்னா செத்த நேரம் தூங்கிட்டு போக வேண்டியதானே? இல்லை பகலில் வண்டி ஓட்ட வேண்டியதானே? தெரிஞ்சு இது அந்த ரீபாடி தானே? ஆமா ஆமா சரி வரட்டும் பார்ப்போம். அந்த கார்கார இந்நேரம் எவ்வளோ வேகமாக போகிறான் பாருங்க. பேரிங்கேடில் முட்டை செத்த நேரம் அவன் காருக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி நேரம் குமியோன்னு கட்டிக்கிட்டு இருக்கும். சரி அப்படி தூங்கும்னா காலையில் போக வேண்டியதானே? நைட்டாக போய் என்ன செய்ய போகிறான்? ஒரே பக்கம் போயிடுவான் போலையே. ஒரு நாள் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? டிரைவரை வேலைக்கு போட்டுக்க. ஆமாம் அதுவும் 1க்கு 3 பேரிகேட் இருக்கு. எங்கே வந்து அடித்தான்? அவனுக்கு பின்னாடி ஒரு கார்காரன் வந்தாமல அவன் நின்றுட்டான் சட்டார்னு. அத்தாடி அவன் என்னோட பேரிகேட்டை பார்த்த மணிக்கே போயிட்டு இருக்கான் அப்படின்னு. அவன் இண்டிகேட்டரை லெஃப்டில் போட்டிருக்கான்னு நினச்சிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போகிறான். ஆனால் அவன் ரைட்டில் போட்டிருக்கான்.
ரொம்ப சரச்சரன்னு மேடை ஏறுதானே. பழைய ஏசி வண்டி ரீபாடினோடனே பழைய ஏசி எவ்வளோ வேகமாக மேலே ஏறும், அதே வேகத்துல மேலே ஏறிடுச்சே. ஆத்தாடி பழையபடி இந்த காரனா எல்போடு இவனை விட்டாலும் போக மாட்டேங்கான். நம்ம உயிரை வாங்கிட்டே வரான் அங்கிருந்து. வேகமா ஓவர்டேக் பண்ணல பாயிண்ட் தானே. பழையபடி எதுக்கு லெஃப்ட் போயிட்டு காரை ஸ்லோ பண்ணிட்டு தடவிக்கிட்டே வர வேண்டியது. பாருங்க இப்போ பழையபடியும் பின்னாடி ஆறு அடிச்சுக்கிட்டே வரோம். செங்கோட்டையா இந்த வண்டி? ஆமா 437. எப்போ ஆட்டோ வருது இப்படியே போங்க. பார்த்தாச்சா? ரைட் ரைட் ரைட். இவன் எங்க உள்ள போறான்? நம்மளும் உள்ளதான் போகணுமோ? பிரிட்ஜு போடுறான். நீங்களோ இங்க பாருங்க, ஒருத்தர் ஆப்போசிட்ல ஏறி வரோம். ஆப்போசிட்லையா? நம்ம பாதையத்தான் அடைச்சிட்டு நிக்கானோ இந்த வண்டிக்காரன். ஆமாப்பா நம்ம பாதையத்தான் அடைச்சிட்டு நிக்கான். அப்படியே பின்னாடியே போயிருங்க. ஒன்று உள்ள விழுப்புரத்து உள்ளே போயிட்டாது நிப்பாட்டணும். நிற்கிற இடத்த பாரு. முன்னாடி அது கூட நல்ல யோசனை தான். ஆமாம் அவன் தானே அந்த எஸ்பிஎல்டி. என்னப்பா இவனுக்கு ஒரு சில ஓட்டுநர்லாம் எவ்வளோ அழகா ஜெனியூனா வண்டி நிப்பாட்டிருக்கான். மேடம் சார் வாங்கனுக்குள்ள நிற்க முடியாது அப்படின்னு சொன்னோம்னா பேசஞ்சர் புரிஞ்சுக்கிட போகிறான். எங்கனுக்குள்ளே நிப்பாட்டிட்டு அங்கிட்டு இருந்து வர்ற வண்டி அப்படி தான் போகணும், இங்கிட்டு இருந்து போகிற வண்டி அப்படி தான் திரும்பணும். அப்படியா? ஜரன்னு மேடு ஏறுதேன்னா அதானே நம்ம வண்டி அதுக்குள்ள அடுத்த கீர் கேக்குது. அது மேடு ஏறி சீனை இப்ப போட்ட பிரிட்ஜ எதுக்கு பலபடியும் உடைக்கான்? ஏன்பா தெரியலையா? அதுவும் சரிதான். அதுவும் 100க்கு வாசம் தான். ஒரு பக்கம் பிரிட்ஜ் போடுதான், போட்ட பிரிட்ஜ் உடச்சிட்டு பலபடி போடுதான். நல்லது அந்த கருமத்தை போட்ட பிரிட்ஜ் முதல்ல ஒழுங்கா போட்டேன் என்ன. ஆமா எனக்கு தெரிய சவுதி கண்ட்ரியில அந்த பில்டிங் சரியா கட்டலன்னு சொன்ன உடனே அந்த மன்னர் உத்தரவு, அந்த இன்ஜினியர் வேலை பார்த்தவன் அத்தனை பேர்த்தையும் ஒரு குழி தோண்டி பண்ணி கிடைச்சோம். ஒருவேளை உயிரை காப்பாற்றணும். ஒருவேளை பூரா பேல இந்தியனா இருப்பானோ? இல்ல
நம்ம ஆளு தான் எங்கே போனாலும் ஊழல் ஈஸியாக பண்ணிடுறானுங்க. கேட்டால் ஊழல் ஆட்சின்னு தெரியுது. நம்ம மக்கள்லாம் அது வாழ ஆட்ட முடியாதுல்ல. சரி ஸ்டேட்டு தான் அப்படி இருக்கும் பார்த்தா சென்ட்ரலும் அதுக்கு மேலே தான் இருக்கு. இல்லை சரி ஸ்டேட்டு தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா சென்ட்ரலும் அதுக்கு மேலே தான் இருக்கு. அந்த வேப்பூர் பிரிட்ஜு என்ன கணக்கு? நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுலேருந்து பார்க்கேன், அங்கனுக்குள்ள ரோடே கிடையாது. ஆ அதான் அந்த இந்த அதான் நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுலேருந்து பார்க்கேன், அவனும் பிரிட்ஜு போடுதான் போட்டுக்கிட்டே இருக்கான். மிஞ்சி உங்களுக்கும் பேரனே, இப்போ உங்களுக்கு பேரன் பிறந்துட்டான் அப்படி சொல்லுங்க. உங்கள் பொண்ணும் படித்து முடிச்சு பேரனே எடுத்தாச்சு, நீங்கள் இன்னும் பிரிட்ஜு போட்டுக்கிட்டு இருக்கான். நானு என்ன காரணம்? நம்ம மக்கள் கூமுட்டையாக இருக்கான், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த போடுதான்னு ஒரு நாள் அந்த ரோடை தோண்டி போட்டு பிரிட்ஜை போகிற சிரிக்குள்ள என்னடா நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு என் 2 பக்கமும் ரோடு போடாத அளவுக்கு போட்டோம்னா சரியா போச்சு. அப்படி போயிட்டாரா? என்ன தாலாட்டு பாடுதான். ஆனால் நான் அரசியல்வாதியெல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், ஓப்பனாக சொல்கிறேன். அவன் குப்பைன்னு தெரிஞ்சா அதை எடுத்து நம்ம தலை மேலே வைக்கிறது நம்ம தப்பு. தெரியுது அவன் செய்ய போட்டோம்ல. கேட்டால் அங்கே ஒரு எம்எல்ஏ எம்பி அவ்வளோ பேர் இருக்கான், எல்லாம் பிடிக்கிட்டா இருந்தானே தெரியல. நம்ம கலெக்டர் என்ன அவர் குவார்டர்ஸ் விட்டு வெளியே வர மாட்டாரு. இது எனக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேத்தியே பார்த்தாலும் இது நடக்காது போல. அது என்னது அந்த வேப்பூர் பிரிட்ஜி? ஆமாம், நானே பேரம் பேத்தி நடந்தாலும் அது அப்படி தான் இருக்கும் போல. பிறகு பிரிட்ஜை ஓப்பன் பண்ணும் போதில் இப்போ யார் இப்போ கலைஞர் 100ஆண்டு பேருந்து நிலையம்னு வச்சாச்சு. அது வேண்டாம். இவனுங்க தலைவர்கள் பேர் தான் வைக்கிறேன் ஏதாவது சொல்லுவான். முக ஸ்டாலின் 100ஆண்டு பாலம்னு வச்சுறாண்டி. எப்படியும் அதை இன்னும் கட்டி முடிக்க மாட்டானுங்க. நம்மளா போட்ட வேண்டியதான் முக ஸ்டாலின் 100ஆண்டு பாலம் அப்படின்னு. நல்லா நடத்துறானுங்க அரசியல். இந்த ரோடை பார்த்தா அந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. ஆமாம், அந்த சுடுகாட்டுக்கு போவால கிளவி சொல்லியிருக்கா, தனியாக போனாலும் அது என்னவோ சொல்லுவோம்ல, தைரியமாக போகணும் அப்படின்மால. மாடு எப்பா அது என்னப்பா, சென்னையில் இந்த யூஎல்இ வண்டி வந்துருக்குல்ல, லோ ஃப்ளோர் வண்டி. அந்த வண்டி திருவேற்காடு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற வண்டியில் 2 மாடு சண்டை போட்டு முட்டுச்சு. அந்த இடமே நெளிஞ்சு போச்சு. ஆமாம், வலது பக்கம். அவர் பாவம் டிரைவர் தன்னால் பணிமனைக்கு தகவல் சொல்லிவிட்டு, சார் வண்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் சார் நிற்கிது, நான் என்ன சார் செய்வேங்க, அவர் தான் சரி பண்ண சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா இவ்வளோ பணத்தை கட்டுட்டாங்களாம். அவர் தன்னால் புலம்பிக்கிட்டு இருந்தார். பாவம், நல்ல மனுஷன். கடைசியில் என்னாச்சுன்னு தெரில. அதெல்லாம் ரொம்ப தப்புண்ணே.
ஒன்று மாடை ஒழுக்கமாக கட்டியாவது போடணும், இல்லையா ஏதோ பிரியாணிக்காவது கொடுக்கணும். எதையும் செய்ய மாட்டேங்கான், அது பாட்டுக்கு ரோட்டில் நிற்கி. காவல்துறை நிற்கிதா, செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடமை செய்யறாங்க. ஆமாம். பெரிய அதிகாரி ஏன் தள்ளி நிற்கிறாரு? ஐயா நிற்கிறாரு, கொஞ்சம் பார்த்துட்டு போங்க தம்பி. ஏதோ ஒரு பனி மனாய். ஆனால் இது எஸ்சிடிசி வண்டியை இவங்க வாங்கி ஓட்டுறாங்கல்ல, இது வாங்கி ஓட்டினதுக்கப்புறம் தான் ஒரு சிலர் ஓட்டுநர் பேசுகிறத அவங்க கேட்காங்க. அந்த 10 மீட்டர் வண்டி வச்சுட்டு கடப்படான்னு ஹார்ன் அடிச்சுட்டு கட் அடிச்சுட்டு போக, இப்போ வந்து கட் அடிக்க முடியலன்னு அவன் சொல்லுதாம்ல. சொல்லும் போது எப்படியோ இந்த வண்டிலாம் ஓட்டுறீங்க அப்படின்னு அந்த வார்த்தை வந்துருச்சுல்ல. அவங்கக்கிட்டையும் இப்போ மைலேஜுக்கு கொஞ்சம் நெருங்கி இருப்பாங்க போல். சொல்லிக்கிட்டு இருந்தார் அன்னைக்கு அந்த ஓட்டுநர், யோ இதை எப்படி ஓட்டினா தான் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு. தம்பி 80 85 காலை எடுத்து ஓட்ட வேலை நடக்குதா? அந்த பிரிட்ஜில் தானே திறந்து விட்ருக்கான், வண்டி வருது. ஆனால் புல்டோசர் நிற்கிது. புல்டோசர் இருந்தால் நான் நடு மத்தியில் நிற்பேன். ஆ ஆ ஆ ஆ. செந்திலா? எந்த செந்திலி? அவரா? ஆ. எப்பா அங்கே பாரும் வண்டி இங்கே வந்து நிற்கி. அப்போ அதான் அப்போ ரோடு வேலை நடக்கு. நமக்கு இந்த ரோடை நிப்பாட்டிட்டு அந்த ரோட்டில் போட்டிருப்பான் போல. மகிழ்ச்சி. அந்த டெல்டா வண்டியை வந்து பிடிச்சாச்சே. இந்த பையன் எப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ணான்? இன்னும் இங்கனுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான்.
வாங்க போகலாம். ஆத்தாடி யாரு முன்னாடி போகிறது, எல்லாரையும் சேர்த்து கூட்டு போகிறான். பரிக்கல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது என்ன சேட்டன் கடையா? சேட்டன் பேரிகேடா. அங்கே பாருங்க அந்த வண்டிக்காரன் எப்படி நுழைஞ்சிட்டு வரான். ஆப்பிள்னு பேர் வச்சிருக்கான். பேருக்கு முட்டாள்னு வச்சிருக்கலாம். சரி, அடுத்து ஒரு முட்டாள். ஐயோ சாமி முட்டா புரிஞ்சாச்சே. சாமினால அறிவு வேணும்ல. எங்க ஆமா எப்பா இதுக்கு தான் எவ்வளவு ஏமா வந்தானா பாவி பையன். நம்மளை அணைச்சி விட்டு வந்துட்டானச்சா. இங்க போறதுக்கு அவனுக்கு இவ்வளவு. கார்காரன் தூங்குறானோ? கட்டணும். ஆனா இவனுங்க அதை கட்டவே மாட்டானுங்க. சிவகாசி சந்திர பிரகாஷ் புது வண்டியா? யாரோ புது வண்டியெல்லாம் வாங்கி ஓடுறானுங்க. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிற. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவனையே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டானே அந்த பயலையே. இந்த நியூஸ் பேப்பர்காரன் டிவிக்காரெலாம் எதாவது கவர் பண்ணுதாம்ல. இதை 10 ஆண்டு சாதனைன்னு இதை கவர் பண்ணலாம். அவன் ஒரு 7-8 வருஷம், இவன் ஒரு 4 வருஷம். என்ன கரெக்டு தானே? ஆமாம். இது என்னப்பா எதனால் இப்படி என்னாச்சு? எல்லாம் அதை சாதிச்சேன் இதை சாதிச்சேங்க. தாருக்கு 10 வருஷமும் ஒரு ஃப்ரிட்ஜு கட்ட துப்பு இல்லை. ரெண்டு பேருக்கும் 2 பேரும் மாறி மாறி ஆக்கி வராங்க. அவரு சொக்கலிங்கன்னு பேத்தியவே பார்த்துட்டாரு. இன்னும் ஃப்ரிட்ஜு கட்டி முடியல. பார்ப்போம். நான் கல்யாணம் பண்ணி என் பையனாவது இந்த ஃப்ரிட்ஜை பார்க்குறானான்னு.
கரெக்டாக போதில்ல. நமக்கு லோ பிக்கப்புங்கிறதுனால பிடிக்க முடியல. விரட்டி போய் பிடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒன்றுப்பா, நம்ம வண்டி வந்து லோடு ஆகாமல் தான் 13 மணி நேரம் 14 மணி நேரம் தடவி ஓட்ட வேண்டியது. இப்போ போகிறோம் ஜடன்னு ஆள் ஏறிச்சு, அடுத்த நிறுத்த முதல்ல தான் அப்படின்னு டோர் அடைச்சிட்டு ஒரு மீச்சோம்னா வண்டி எல்லா வண்டியும் கரெக்ட் டயத்துக்கு அது வாட்டு போயிடும்ண்ணே. இப்போ நான் தான் பார்க்கோம், எல்லா வண்டியும் ஓரளவுக்கு நெருங்கி நம்ம கூட வந்துருச்சுல்ல. அந்த என்எஸ் வந்துருச்சு, அந்த பச்சை ஏசி கேண்டீனில் போட்டிருந்தாரு, நம்ம இந்த கேண்டீனில் போட்டிருந்தோம், அவரும் வந்துட்டாப்புல. அப்போ எல்லாரும் அந்த 80 கிட்ட 80-85 மெயின்டைன் பண்ணுறோம் கைவேலை. என்ன அந்த தூத்துக்குடி அணிக்காரன் குறுக்க மறுக்க ஓடிக்கிருக்கான், என்னாச்சு? ஏன் இப்படி ஒருவேளை டைம் ஆச்சுன்னு இவ்வளோ பறத்துறானா? இல்லை வேற எதுவும் பஞ்சாயத்தில் பண்ணிட்டு ஓடுறானா? இவ்வளோ அவசரமாக போகிறான். அது எப்படிப்பா நம்ம ஆளுக்கு போடுவானுங்க? உண்டான பிரிட்ஜையே அவனுங்களால உருப்படியாக போட முடியல. இதில் சர்வீஸ் ரோட போட்டுருவானா, மண்ணெல்லி போட்டுருவான். இதில் போங்க அப்படின்னு போடுவான். அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். ஆமாம் கரெக்டு தான். ஒருவேளை இன்னைக்கு இந்த வண்டி அந்த 8:30 மணி ஸ்லாட்டில் வருமோ? அந்த என்எஸ் பள்ளமேடு பார்க்காம தடப்படன்னு எடுத்துகிட்டு போயிட்டானே. புதுப்பேலர் போனோம். இல்லை, அவர் புது வண்டி, 7.25 வண்டி. ஆமாம், அவர் அந்த வண்டி ஓட்டுறாப்புல. எனக்கு என்னமோ இது புது பையன் தான் நினைக்கேன். நம்ம உள்ள பேசஞ்சர் இருப்பான்னு அப்படியே பொறுமையாக பள்ளமேடு பார்க்காம அப்படியே பொறுமையாக ஆசைக்கு எடுத்துகிட்டு போகிறான். அவன் டம்முன்னு சடப்படன்னு போனான். ஆமாம், இந்த அப்போ அவனது விக்னேஷ் டிஏடி எப்படி கட்டடிச்சான். அவன் வண்டியிலலாம் பின்னாடி படுக்க முடியுமா? இல்லை சென்ட்ரு மீடியம் தாண்டி படுக்க முடியுமா? இத்தனைக்கு அவ்வளோ கேப் இருந்துமே அந்த கட்டிங்கெலாம் அவசியமே இல்லை. வேப்பூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு ஆப்போசிட்டில் தெரிஞ்சிருச்சு. வண்டி எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது? என்னது? ஏகப்பா, அதான் சர்வீஸ் ரோடு இங்கே வரையே வந்து ஜாயிண்ட் ஆகுது.
நம்ம வண்டி லேட் பிக்கப்பு. போனால் அது பாட்டுக்கு போகுது. அந்த பிக்கப்பு இந்த வண்டியில் இருந்துச்சுன்னா பிடிக்க முடியாது. டைவர்ஸ்னா அடப்பாவையில் பலவடியாக இந்த பிக்கப்பு கொண்டு வர்றதுக்கு லேட் ஆகிடும். அதுக்குள்ளே பலவடியாக ஓவர்டேக் பண்ண வண்டியெலாம் ஓவர்டேக் பண்ணிடலாம். ஆமாம். ஆனால் ப்ரைவேட் வண்டி PS6 எல்லா வண்டியும் ஓப்பனில் தான் இருக்கு போல. என்ன எல்லா வண்டியும் போத கேட்டால் 80 நம்ம 85 போகிறோம். ஆனால் இருந்து அதான் நம்மளையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது. தடப்பட அது சரி. நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு, நம்ம ஓனர் யார், அவர் என்ன சொல்கிறாரோ அதான் கேட்கணும். தூத்துக்குடி 864. தூத்துக்குடி வண்டி எத்தனை வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ணோம்? 229, 230, ஒரு ஏசி, ஒரு 68. அதானே. இப்போ முன்னாடி ஒருத்தன் 926 போய்க்கிருக்கான். தூத்துக்குடி வண்டியை இங்கே இங்கிட்டே நம்ம இவ்வளோ ஓவர்டேக் பண்ணோம்னா அப்போ எவ்வளோ வண்டி ஓட்டுறான்? ஏங்கப்பா. பனி அப்படியே வருது. பனி போக மூட்டமா அவளுடன் செல்கிறாரா? ஏப்பா நடுவில் இருக்கிறது குழந்தையா? போனா ஆத்தாடி. போனு பேசஞ்சரு வண்டிக்குள்ளே உக்காந்துக்கிட்டே ஒன்றுக்கு வர்றது எப்போ வண்டி நிப்பாட்டுவீங்கன்னு கேட்கான். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ரெண்டாவது வண்டிக்குள்ளே ஏறிக்கிட்டு நடத்துனார் உள்ளே தான் நிற்காரு. எந்திரிச்சு போய் கேட்க கருவழிச்சு போய் எந்த இடத்துல கேண்டீன் போடுவீங்க, வண்டி எப்போ போகணும்னு உள்ளே உட்காந்துக்கிட்டே கேள்வி கேட்கான். ஓராயிரம் கேள்வி கேட்கான். இவனுக்கு என்னடானா ஃபோனே பேசக்கூடாதுங்கிறான். ஆமாம். ஒரு டபுள் டிரைவர் தான் கொஞ்சம் நேரத்துக்கு ஆசை போட்டுக்கிட வேண்டியதானே. அங்கே வருங்க அவனை பாருங்க. யாருப்பா இது? இந்த செங்கோட்டை வண்டியா? ஏன் போயிட்டான்? ஏன்பா வண்டி மூவ் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகுதுப்பா.
இந்த பச்சை ஏசியும் பின்னாடி விரட்டி வந்துருச்சே. புது பையனா? ஓவர்டேக் பண்ண வேண்டியது பின்னாடியே வந்துடுறது வேண்டியது. அங்கிட்டு ஒருத்தன் நமக்கு ஆரம்பிக்கும். இந்த காரனுக்கு கொடுப்போம். முன்னாடி வண்டி நிற்கும் தெரியுது. இவனுங்களும் ரோட்டுக்கு நடுவுலேயே வண்டி நிப்பாட்டி வச்சுக்கிறான். எப்பா இந்த பையன் தானே அப்போ கட் அடிச்சது? எப்போ வண்டியில தான் உட்காந்துருக்கான் அவன். முட்டா பயவல் பின்னாடி அவ்வளோ நேரம் டிராஃபிக் ஆகுது, உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். சரி நமக்கு பின்னாடி ஒரு பிரைவேட் வண்டி வருது. அது யாரு? ரொம்ப நேரமா துரத்திட்டு வந்துட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு. ஒருவேளை அவன் வண்டி நம்ம மாதிரி 80-85 தான் ஆக்குன்னு நினைக்கேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரமா நம்ம பின்னாடியே வரான். எப்படி போது வரும்? ஹெல்மெட் இல்லை, தலையில ஒன்றும் இல்லை. முதல்ல இந்த வீட்டில் பைக் வாங்கி கொடுக்குறவனுங்களை அடிக்கணும். குழஞ்சி சம்பாரிடான்னு வாங்கினா எவனாவது வாங்குவானா? வாங்க மாட்டான். துட்டோட அருமை தெரியணும் முதல்ல. ஆமாம், பெத்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு வாங்கிடுறது. அது பாட்டுக்கு நைட்டு என்ன நேரத்துக்கு போகுது. போயிட்டானப்பா. எப்பா ஏங்க அப்பா, கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் நம்ம பின்னாடியே வந்து போயிட்டோம். அவனும் ஃபோன் பேசிட்டு தான் வரான், அந்த வண்டியை இயக்கும் ஓட்டுநர். அந்த வண்டி எங்கே போகிற வண்டி? கூடங்குளம். ஏசி வண்டியா? தூத்துக்குடி வண்டி 479. என்ன காயில் வாடை? காரு. என்னடா ஒரு திடீர்னு வாடை, வண்டி நிக்கி. ரோஜலட்சுமி
இவனையும் கிட்டத்தட்ட எங்க வசால புறப்பட்டதுலேருந்து பார்க்குறோம். ஒன்று போல வராங்க. ஆமாம், பெரம்பலூர் தாண்டியும் ஒன்றோட தான் வர்றோம். அப்போ லோட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் ஒரே டைம் தான். வார நாளில் நம்ம லோடு இல்லாமல் படாத பாடுபட்டு போகிறதுனால நேரம் அதிகமாகிடுது. அங்கேருந்து அந்த டெல்டா வண்டியும் உளுந்தூர்பேட்டை வேறு நம்ம கூட தான் வந்தான். அந்த வல்லார வண்டி அப்படித்தான். அந்த விக்னேஷ் சேட்டி இன்னும் நம்மளை ஓவர்டேக் பண்ணல. அங்கே நின்னாம்ல, நடு ரோட்டில் நின்னால, அவனும் இன்னும் நம்மளை ஓவர்டேக் பண்ணல. அப்போ ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் கேப்பில் முன்ன பின்ன கிளம்புன எல்லா வண்டியும். கரெக்டு. நம்ம வண்டி 85 போச்சுன்னா இந்நேரம் அந்த பையன் நம்மளை பிடிச்சிருக்க முடியாது. அந்த ஒருத்தன் வளாலாறு வந்து RGP முன்னாடி போகுதுல்ல, எங்க போறான்? இது எப்படி டோல்கேட் தாண்டி வந்துச்சு? அப்படி விடு வந்துட்டோம். மயாண்டி இருப்போம், போய்க்கிறேன். SRLக்கு முன்னாடி தான் RGP போதா? எங்கனாலும் வரேங்க. ஏன்? நீங்கள் வேற இதில் யார் புருஷன்னு தெரியலையே. பஸ்ஸு ஏற்றி விட்டவன் புருஷனா இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஏறினவன் புருஷனான்னு தெரில. அந்த பொண்ணு ஆனால் அந்த பொண்ணு சளைக்காமல் பேசிச்சாப்பா 2 பேருக்கிட்டையும். என்னமோ வாழ்ந்துட்டு போகிறாங்க. தட்டியாச்சா லாரியா? ரைட்டு, வாங்கிடுவோம். அந்த இது வெள்ளிக்கிழமை வர்ற மாதிரி. தூங்கிட்டே போனாலும் பேரிகேடு கரெக்டாக கண்டுபிடிச்சார்ல. அந்த லாரியில் பின்லைட்டு எரியவே இல்லை, கருவேர்னு போகுது. எங்க இந்த கார்காரனும் போக மாட்டேங்கான். கார்காரனுக்கு வந்துருச்சு.
எது இப்போ வருதா அந்த வண்டியிலையா? அத்தாடி அது சிஎன்ஜி வண்டியா? முதல்ல அதை தான் பார்க்கணும். நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் கருகரோட வந்துச்சுன்னா இப்போதைக்கு சிஎன்ஜி வண்டி அங்கங்கே ஓடுதில்ல. ஆமாம், நம்ம எஸ்டிடிசிலே சிஎன்ஜி வண்டி இருக்கு. ஆ ஆ ஆமாம், அதுலையா அவ்வளோ சவுண்டா? அத்தாடி, நம்மால் இந்த வண்டி மெயின்டெனன்ஸே பக்காவாக இருக்கு. இதில் சிஎன்ஜி வேற. எப்போ வேணாலும் ஹாப்பி தீபாவளி தான். எங்க வச்சு ஓவர்டேக் பண்ணா இன்னும் பின்னாடி தான் வரான். அதான் இந்த வண்டி யார் போட்டிருக்கான்னு தெரியல. நானும் அப்பதான் யோசித்தேன், இது நம்ம எங்க மரமலை நகர் தாண்டோம்ல, அப்ப நம்மள ஓவர்டேக் பண்ணி முதல்ல பார்த்தேன். என்னடா இது தெசன் வேளான்னு போட்டிருக்கு, யாரும் தெரியல, விசாரிக்கணும். இல்லையானே தெரியலன்னு. இங்க பாருங்க, விக்னேஷ் செட்டி இங்க வந்து போட்டான் பாருங்க. பலபடியும் இப்படி போட்டு எடுத்துட்டு போறான். என்ன கணக்குல போறான்னு தெரியல. ஐந்து மணி நேரம் 5 நிமிடங்கள். சமயபுரம் டோல்கேட் திருச்சி என்ட்ரி கொடுத்தாச்சு. ஒரு பச்சை வண்டி நிக்கி செக்கிங்க நிக்கி. யாரு? அப்படியா? 9 மணி முன்னாடியா போகுது? அப்படின்னாலும் சரிதான். அவர் எடுத்தது எவ்வளோ நேரம், நம்ம எடுத்தது எவ்வளோ நேரம்? நம்ம அவர் போடாம போறாரு. நம்ம எங்க கேண்டீன் போடாம போறோம்? நம்ம 2 தடவை போட்டு எடுத்துட்டுல வந்திருக்கு. பரிக்கல்ல போட்டு எடுத்தாச்சுல. இப்ப பரிக்கல்ல போடாம ஒரு பிடி பிடிச்சிருந்தோம்னா நேரம் அவரை தூக்கி இருப்போம். அப்ப மிஞ்சி போனா அவர் இங்கனக்குள்ளதான் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அப்படியே போய்கிட்டு இருக்கான். அப்ப இங்கேதான் போயிருப்பாரு. பரவாயில்லையா? ஆனா அவர் 9 கால ஷார்ப்பா வண்டி வெளியே எடுத்துட்டாரு. நம்ம அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் ஆட்டி 9:40 வெளியே வந்தோம் பஸ் ஸ்டாண்டை விட்டு. ஆமா, முதல்ல செய்யறாரா இல்லையோ முதல்ல நம்பிக்கை சொல்லாருல, நீ என்னப்பா பாத்துக்கலாம்ப்பா, வாப்பா போடுப்பா அப்படின்னு. அதுலயே ஆப்போசிட்ல இருக்கிற கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. பிரகாஷ் பாடி மாதிரி தானே இருக்கு. பிரகாஷ் எப்போ இந்த கார்கார இன்னுமா போல ஆவி. இது பிரகாஷ் பாடி. ஒரு வேளையா 9 மணி வண்டியும் வந்து பிடிச்சாச்சு.
போட்டு ரோடு காலி. சரியா 3 மணி 5 நிமிஷம் திருச்சி தாண்டியாச்சு. எப்போ இந்த கார்காரன் எங்க போறான்? எங்க இருந்து வரான்? விழுப்புரத்துல இருந்து பார்த்தாச்சு. பாண்டிச்சேரில இருந்தா விழுப்புரத்துல இருந்து பார்த்தாச்சு. திருச்சி தாண்டியாச்சு. முன்னையும் போக மாட்டேங்கான், பின்னையும் போக மாட்டேங்கான். குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு நம்ம கூடயே வந்துகிட்டு இருக்கான். ஃபோன் போர்டு காடு தானே, ஒன்று நின்று வரலாம். அந்த நிற்கிது என்எஸ், நம்ம என்எஸ். சொல்ல ஐயா கவனிக்கலையே, டிவி ஒன்று மட்டும்தான் பார்த்தேன். வசந்தம்னு போட்டுருச்சு. நெல்லை வசந்தம் 9 மணியில் ஓடின வண்டி. அவர் தங்கதரனா நேரம் விராலிமலை தாண்டி போயிருப்பாருண்ணா. அப்படியா கேண்டீன் போட்டிருப்பாரோ? நாகர்கோவில் வண்டியோ? நம்ம வண்டி தானா? நம்ம வண்டி நேரம் என்ன வண்டி போவோம்? திருத்தணி. திருத்தணி திருச்சிக்குள்ள திருப்பதி 620. யார் ஓட்டுறா? பூபதி என்னன்னா? இது பழைய பெத்தலகம் தானே? ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் பண்ணி யாருக்கு வச்சுருக்கான்னு தெரியலையே. பிராட்வே. மை காட், பிராட்வே வண்டி கேண்டீனில் போட்டு போதோ? ஏங்கப்பா அப்படி பார்க்க போனா அவர் 9 மணிக்கெல்லாம் கிளம்பக்கத்தை தாண்டிட்டாரு. தூத்துக்குடியில் இந்நேரம் நம்ம கிட்ட ஓடிச்சுன்னா சூப்பரா இருந்திருக்கும். சரி. ஆமா, நாங்க ஏன் தூங்க போறோம்? விளையாட போறோம். ஏன் இந்த இப்ப படுத்துறோம்ல? எனக்கு நைட் டியூட்டி பார்த்து பார்த்து பழகிருச்சு.
தான் வைஷ்ணவியா எனக்கு தெரியும். இப்போ இங்கே ஒரு 20 ப்ரைவேட் வண்டி நின்றுருக்காது, தாராளமாக நிற்கும். அந்த கடையே வந்து வெள்ளூர் திருவாலைமலை பைபாஸ் செல்லு. ரைட். இதெல்லாம் 4 டோல்கேட் வரும். ஆமாம். போட்டோ எடுத்துருக்கீங்க. எடுப்போம். டோல்கேட்டு கொண்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்லையா, ஆரஞ்ச ஒன்று கேட்டோடனே தெரிஞ்சிருச்சு. நம்ம இடிச்சிட்டு போயிடுவோம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. சொல்றேன். ஆ எதுக்கு சார் அந்த ஸ்டேட் ஓட்டுங்க வண்டியை? அது ஒன்று இல்லை, அதுவும் இங்கே டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அங்கேருந்து நான் எல்லா வண்டியும் பார்த்துட்டு வரேன். அவன் வண்டி லோடு, நம்ம வண்டி லோடு, எல்லாம் ஒரே டைமில் தான் வருது. என்ன புதுசாக ரோட்லாம் போட்டுக்க மாதிரி தெரியுது. பள்ளமா இல்லை, பள்ளமா இருந்தால் தான் ஏதோ பேட்ச் பண்ணியிருக்கான். அடேங்கப்பா, நியூ டெக்னாலஜியா இருக்கும் போலயே. ஆ
வண்டியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த மார்த்தாண்ட பையனாக இருக்கும். இது கன்னியாகுமரி இல்லை, இதுங்கப்பா எப்போ வந்தாலும் இந்த ஈடுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இல்லை இது அதான் கன்னியாகுமரி வண்டி. ஆ என்ன 2 வண்டி அடுத்தடுத்து போகுது. நான் அப்பா காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டாங்களான்னு நினச்சேன். மணி 5:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபோன் அடித்தேன். இப்போ தாண்டா கிளம்புறேன் அப்படின்னாங்க. சரி ரைட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. ஓகே டன். எங்க? ஆமாம், இந்த வண்டியில் கொஞ்சம் பேசஞ்சரை ஏற்றி விட்டுருப்பாங்க. ஆனால் எப்படி மொத்தம் 3 இந்த நிற்கிதில்ல 556. எங்கே வரை வந்துட்டார் பாருங்கப்பா, இழுத்து வந்துட்டாரு. பரவாயில்லண்ணா. அந்த மார்த்தாண்ட வண்டியும் யூடியும் அடுத்தடுத்து கொடுத்துட்டானோ அப்படிதான் நினைக்கிறேன். முன்னாடி ஒருத்தனுக்கு அடிபட்டுருக்கு, பின்னாடி ஒருத்தனுக்கு அடிபட்டுருக்கு. அப்புறம் 2 சீட்டை மாற்றணுமா? இவன் வண்டியில் 2-3 பேர் இறங்குனாங்கப்பா. அப்புறம் வந்து இவன் திருமங்கலம் உள்ளே போகவே இல்லைப்பா, பைபாஸ். ஆனால் நம்ம வண்டியே திருமங்கலம் உள்ளே அங்கே உள்ளே இங்கே உள்ளே போங்காங்க. இந்த வண்டியெல்லாம் பிடிக்கலாம்ல. ஹைவேலேயே இப்படி ஒரு பள்ளமா? நல்ல வேகத்தில் வந்து ஒரு குடு கொடுத்தா என்ன ஆகும் கார்காரன்? அவன் 17:43, நம்ம 17:48. இங்கே போகிறணும். அதுக்கே எவ்வளோ ஆர்வமாக போகிறோம். அப்போ அந்த பையன் இங்கனுக்குள்ளே தான் பண்ணிக்க. என்ன அந்த வண்டி விருதுநர் உள்ளே போகுது அப்படியா? விருதுநர் உள்ளேயே போயிட்டானே அப்படியா? ஒருவேளை புது பஸ் ஸ்டாண்டுன்னு நினச்சி இப்படி வந்துட்டானோ என்னவோ. புது பஸ் ஸ்டாண்டு கட்டிங்கில் நிற்பாரோம். ஓகே டன். இருபத்தி